மே 1ஆம் தேதி முதல் ஏடிஎம்மில் பணம் எடுக்க ரூபாய் 23 கட்டணமாக வசூலிப்பதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியிருக்கும் வேளையில் எந்தெந்த பரிவர்த்தனைக்கு உங்களிடம் கட்டணம் பெறப்படும் என்பதை பார்க்கலாம். மே 1ஆம் தேதி முதல் ஏடிஎம்மில் பணம் எடுக்க 23 ரூபாய் கட்டணமாக வசூலிப்பதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியிருக்கும் வேளையில் எந்தெந்த பரிவர்த்தனைக்கு உங்களிடம் கட்டணம் பெறப்படும் என்பதை பார்க்கலாம். நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கும் பிற சேவைகளை பெறுவதற்கும் வங்கிகள் உங்களிடம் கட்டணம் வசூலிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வி ஆச்சரியம் அளிக்கலாம். ஆனால் இன்றைய டிஜிட்டல் பரிவர்த்தனை உலகில் இந்த கேள்வி அவசியமான ஒன்றே. ஆம், ஒரு நாளைக்கு எத்தனை முறை கூகுள் பே, பேடிஎம் என யுபிஐ செயலிகளை பயன்படுத்தினோம் என்பது பலருக்கு ஞாபகம் இருப்பது இல்லை. அதுபோல் மாதம் எத்தனை முறை ஏடிஎம்மை பயன்படுத்தினோம் என்பதை மறந்திருந்தால் மறக்காமல் வங்கிகள் உங்களிடம் கட்டணத்தை வசூலித்திருக்கும். இப்போது நடைமுறையில் இருக்கும் ரிசர்வ் வங்கி விதிப்படி வங்கிகள் எப்படி ஏடிஎம் பயன்பாட்டுக்கு கட்டணம் வசூலிக்கின்றன என்பதை பார்க்கலாம். உங்கள் வங்கி ஏடிஎம் அட்டையை கொண்டு நீங்க கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் ஏடிஎம்மில் 5 பரிவர்த்தனைகளை கட்டணம் இல்லாமல் பெறலாம். அதாவது பணம் எடுக்கலாம், பேலன்ஸ் செக் செய்யலாம். பிற வங்கி ஏடிஎம்களில் மெட்ரோ அல்லாத நகரங்களில் 5 முறையும், மெட்ரோ நகரங்களிலும் 3 முறையும் கட்டணம் இல்லாமல் இந்த சேவையை பெறலாம். இதற்கு மேல் நீங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தினால் கட்டணம் வசூலிக்கப்பட விதி அனுமதிக்கிறது. அதாவது நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த இலக்கை தாண்டி ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது கட்டணம் செலுத்த வேண்டும். அதாவது இன்டர்சேஞ்ச் ஃபீஸ். ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் ஃபீ என்பது வாடிக்கையாளர்களுக்கு ஏடிஎம் சேவைகளை வழங்குவதற்காக ஒரு வங்கி மற்றொரு வங்கிக்கு செலுத்தும் கட்டணமாகும். உதாரணமாக HDFC வங்கியின் வாடிக்கையாளர் சென்னையில் உள்ள SBI ஏடிஎம்லிருந்து பணத்தை எடுக்கிறார் என வைத்துக் கொள்வோம். மாதம் 3 கட்டணம் இல்லா பரிவர்த்தனை முடிந்ததும் மீண்டும் பணம் எடுக்கும் போது HDFC வங்கி அவரிடம் கட்டணம் வசூலிக்கலாம். இப்படி வசூலிக்கப்படும் கட்டண தொகையை அதிகரிக்க நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பு அனுமதி வழங்கியது. அதாவது நிர்ணயம் செய்யப்பட்ட வரம்பை தாண்டி ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது வசூலிக்கப்படும் இன்டர்சேஞ்ச் ஃபீஸை 17 ரூபாயிலிருந்து 19 ரூபாயாக உயர்த்தியது. அதுவே வங்கி இருப்பு தெரிந்து கொள்ளவும், மினி ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கவும் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தும் போது வசூலிக்கப்படும் கட்டணத்தை 6 ரூபாயில் இருந்து 7 ரூபாயாக உயர்த்தியது. இதுபோக இந்த கட்டணத்திற்கு GST வரியும் வசூலிக்கப்படுகிறது. இப்போது அதிகபட்சமாக 21 ரூபாய் வரையில் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணத்தை 23 ரூபாய் வரை வசூலித்துக் கொள்ள ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணம் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும், கம்யூனிகேஷன் எரர்ஸ், பணம் இல்லாது போதல் உள்ளிட்ட பிரச்சனை ஏற்பட்டால் எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது.